ஊடக நண்பர்கள் எல்லாருக்கும் நன்றி. எல்லாருக்கும் நன்றி சொல்லி முடிச்சிட்டாங்க. முதல்ல பேச விடுவேன்னு சொன்னாங்க, இப்ப கடைசியா கொடுத்துருக்காங்க. எல்லாரும் நன்றி சொல்லிட்டு இருந்தாலும் நான் எல்லாருக்கும் உங்க பேரையாவது மென்ஷன் பண்ணி நான் கண்டிப்பா சொல்லி ஆகணும். ஏன்னா இன்னைக்கு அவங்க இல்லாம இந்த படம் கிடையவே கிடையாது. ஸோ ஸ்டேஜ்ல வந்து முதல்ல வந்து எங்களோட கேப்டன் ஆஃப் த ஷிப் எங்களோட டைரக்டர் தான், அவர் எஸ்பி சக்திவேல். அவரால் தான் இன்னைக்கு இந்த படம். ஸோ அவருக்கு தான் பெரிய நன்றி. அதுக்கப்புறமா வந்து அடுத்த டெக்னீஷியன்ஸ், இப்போ மியூசிக் அஜேஷ் அவ்வளோ அருமையான ஒரு மியூசிக், ஸ்டண்ட் மாஸ்டர் தினேஷ் மாஸ்டர், அப்புறம் அவங்களோட டீம், அதுக்கப்புறம் அவங்க ட்ரெயின் பண்ண அவர் செந்து, அவர் வந்து லைக் லிட்டரலா அவர் ஒரு பெரிய ஆளுங்க. அது ரொம்ப கஷ்டம் அந்த மாதிரி அந்த டாக் அந்த இடத்துல கொண்டு வந்து எங்க ஒரு ப்ரொடக்ஷன் டைம் சேவ் பண்ணி கொடுக்குறது வந்து அவரு. அதுக்கப்புறம் வந்து டிஓபி அவர் பாண்டிகுமார் சார், நிஜமாவே பியூட்டிஃபுல் விஷுவல்ஸ். அதுக்கப்புறம் எடிட்டர் சான் லோகேஷ், நம்ம ஆர்ட் மாஸ்டர் ஆனந்த் சார். அவர் வந்து அவரே சொன்னார்ல உங்களுக்கு அந்த வித்தியாசம் தெரியாதுன்னு. உண்மையாவே உங்களுக்கு இது வந்து செட்டு வச்சிருக்காங்களா இல்ல நேச்சரா அப்படின்ற டிஃபரன்ஸ் தெரியாது உங்களுக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு படத்துல வந்து அவ்வளவு அழகா அந்த நேச்சுரலா காமிக்கணும், அந்த காடு அது எல்லாமே காமிக்கணும்னு சொல்லி அந்த அளவுக்கு நல்லா பண்ணியிருக்காரு சார். அதுக்கப்புறம் எஸ்எஃப்எக்ஸ் பண்ணது அழகிய கூத்தன் சார், மிக்சிங் ஹரிஷ் சார், அவர் அப்புறமா கலரிஸ் ரங்கா சார், இவங்க எல்லாம் டெக்னீஷியன்ஸ் எல்லாம். ஓகே, ஸோ இவங்க எல்லாருக்குமே வந்து ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ். அண்ட் இன்னைக்கு எங்களை வந்து பிளஸ் பண்ண மிஷ்கின் சார், அதுக்கப்புறம் பிரதர் தமிழரசன், அதுக்கப்புறம் அருணேஸ்வா சார், இவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அதே மாதிரி ரஜினி சார் அவருக்கும் எங்களோட ட்ரெய்லர் பார்த்துட்டு எங்களை வாழ்த்தின அவருக்கும் ரொம்ப நன்றி. முக்கியமா இந்த காஸ்ட் வந்து குணாநிதி, அப்பானி சேரத் அவர் ரொம்ப நல்லா பண்ணியிருப்பாரு இந்த படத்துல. பார்த்தாலே ஒரு பயம் வரும் படத்துல, அந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாரு. செம்பன் வினோத் சார், கொற்றவை எல்லாரும் பாராட்டினாங்க. உண்மையாவே ஸ்ரீரேகானம் அவ்வளவு அழகா பண்ணியிருக்காங்க படத்துல. அதே மாதிரி அப்புறம் அஜய், அதுக்கப்புறம் இதயகுமார், இவங்க 2 பேரும் படம் ஃபுல்லா டிராவல் ஆயிருப்பாங்க. நீங்க சொன்ன மாதிரி அவங்க இந்த அலங்குன்ற பேரை வச்சு அந்த பசங்களை வந்து நீங்க நல்லா நாளைக்கு அந்த அளவுக்கு அவங்க தெரியுவாங்க. அவ்வளவு எஃபோர்ட் போட்டு படத்துல ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ மியூசிக் அஜய், நான் சொல்லிட்டேன் ரொம்ப ஃபாஸ்டா முடிக்கணும்னு சொல்லிட்டு இருக்கேன். குமரேசன் சொல்லிடுறேன், உங்களையும் சொல்லிடுறேன். வந்து இந்த மூவி வந்து இன்னைக்கு இல்ல ஃபர்ஸ்ட் அடுத்து வந்து என்னோட இந்த படத்துக்கு வந்து ஒரு பேக் போனா இருந்தது வந்து சபரீஷ் ப்ரொடியூசர், கோ ப்ரொடியூசர் சபரீஷ் அவர்கள். ஏன்னா அவர் இருந்ததுனால ஓகே, அவர் எல்லாம் நம்மளுக்கு பார்த்து நம்மளுக்கு எல்லாமே தெரியும். அந்த அளவுக்கு படத்தை வந்து சரி நம்ம ஏதோ பண்றோம், இவங்க வராங்க, நம்ம அப்படிலாம் இல்லை, ஒழுங்கா நான் என்ன பண்றேன் எல்லாமே கரெக்டா அந்த இது பண்றேன் எனக்கு வந்து சொல்லிட்டே இருப்பாரு. அவரும் ப்ரொடியூசர் தான், பட் ஸ்டில் எனக்கு வந்து எல்லாமே ஓகே நம்ம இப்படி போயிட்டு இருக்கு, இது போயிட்டு அவர் இருந்ததுனால எனக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரென்த் இந்த மூவில. அதே மாதிரி என்னோட இந்த மூவி நான் என்னோட இங்க இருக்கவங்க எல்லாரையும் நான் தேங்க் பண்றேன். கடைசியா நான் சக்தி ஃபிலிம் ஃபேக்டரி அவரை பத்தி நான் கடைசியா வரேன். ஆனா இந்த இங்க இருக்கிறவங்க எல்லாரையும் நான் தேங்க் பண்ணிட்டேன். என்னோட அதை தாண்டி என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ், என்னோட 2 தாத்தாக்கள், என்னோட பாட்டி ஆயா, அவங்க 2 பேருக்குமே வந்து என்னோட நன்றி. என்னோட அப்பா அம்மா, முக்கியமா இந்த மூவில எக்ஸிகியூட்டிவ் ப்ரொடியூசரா இருப்பாரு சங்கர் பாலாஜின்னு பேர் இருக்கும். அதனால என்னோட ஹஸ்பண்ட் அவர் வந்து நான் வந்து பிரெக்னெண்டா இருந்தேன், என்னால வந்து ஷூட்டிங் எல்லாம் போக முடியல, ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு. அவருக்கு பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு, அவர் தொழிலதிபர் அவரு. சரி நான் போறேன் நீ இரு அப்படின்னு சொல்லி விட்டுட்டு அவர் ஃபுல்லா ஷூட்டிங் போயிட்டு, இந்த கேரளால அவங்க சொன்னாங்க தெரியுமா இந்த ஊருண்டு பொருள்றது முள் போய் எல்லாத்துக்குமே அவரு தான் போனாரு. அப்புறம் அவரோட அப்பா அம்மா, என்னோட மாமனார் வந்தவங்க எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் நன்றி சொல்லிக்கிறேன் நான். அடுத்து வந்து இன்னைக்கு இப்போ நாங்க ஒரு படம் ரெடி பண்ணிட்டோம். இப்ப சொன்ன மாதிரி இந்த டீம் இருக்கிறதுனால தான் இன்னைக்கு அலங்கு நடந்திருக்கு. இவங்க இதுல ஒருத்தர் இல்லைன்னா கூட இன்னைக்கு இந்த படம் இன்னைக்கு இங்க இருக்காது, உங்க இருக்காது. பட் இந்த படத்தை இப்ப உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கிற ஒரு அச்சானியா வந்து சக்திவேல் அண்ணன். அவர்கிட்ட நாங்க படம் காமிச்சு அவர் படம் பார்த்துட்டு அவர் பண்ணணும்னு எங்களுக்கு சக்தி ஃபிலிம் ஃபேக்டரி நம்ம படம் வந்து பண்றேன்னு சொன்ன உடனே சரி அப்ப நம்ம நல்ல படம் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சம கான்பிடன்ஸ் எங்களுக்கு. ஏன்னா அவங்க தொடர்ந்து அவர் பண்றாலே அவருக்கு அந்த ஒரு பேர் இருக்கு, சக்தி ஃபிலிம் ஃபேக்டரி ஒரு மூவி பண்ணுதுன்னா அதுக்கு ஒரு ரெகக்னிஷன் இருக்கு. அது அந்த அளவுக்கு அவர் பண்றேன்னொடனே எங்களுக்கு ஸ்டார்டிங்ல இருந்து இன்னி வரைக்குமே வந்து பெரிய சப்போர்ட். அண்ணன் படம் ஷூட்டிங் வந்து அவருக்கு தெரியும் நாங்க என்ன பண்ணிட்டு இருக்கோம் எல்லாமே. ஸோ அண்ணா ரொம்ப நன்றிண்ணா நீங்க வந்து இது பண்றது. இப்போ என்னோட இப்போ நான் என்ன மெயின் இது என்னன்னா, இப்போ இந்த அலங்கு படம் வந்து இன்னைக்கு ஒரு நல்ல படம் நல்ல எடுத்துட்டு வந்திருக்கு. முக்கிய காரணம் வந்து டைரக்டர் சார் தான். ஏன்னா அவர் வந்து அன்னைக்கு கதை சொல்றப்ப
நாங்க கேட்டோம். அண்ணா என்கிட்ட சொன்னார், உங்களுக்கு சொன்னார்ல, அவர் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னார். நான் வந்து கதை கேட்டேன். கதை கேட்டோடனே நான் 2 விஷயம் தான் அவர்கிட்ட கேட்டேன். சார், நீங்க என்கிட்ட சொல்ற கதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதுல நீங்க வந்து நான் கமர்ஷியலா நீங்க வந்து ஹீரோயின் வைங்க, அது வைங்க, அதெல்லாம் எதுவுமே எனக்கு வேணாம். ஆனா நீங்க என்கிட்ட என்ன கதை சொன்னீங்களோ, நீங்க இதை வந்து நீங்க திரையில கொண்டு வரணும் சார். எனக்கு நீங்க அதை பண்ணிட்டா போதும். ஏன்னா என் மைண்ட்ல ஒரு கதை இருக்கு, அதை நீங்க கொண்டு வந்தீங்கன்னா எனக்கு போதும் சார். அது நான் ஒரு நல்ல படம் கொடுத்துருவேன். நான் வந்து எங்க வீட்டுல பெருமைப்படுற மாதிரி நான் ஒரு படத்தை கொடுத்துருப்பேன். எனக்கு அந்த சந்தோஷம் இருக்கு, அதை பண்ணிடுங்கன்னு. ஸோ நாங்க கேட்டதை வந்து டைரக்டர் வந்து நான் எதிர்பார்த்ததை விட அதிகமாவே பண்ணி கொடுத்துருக்காரு. ரொம்ப நல்ல படமா நான் நினைச்சதை விட நல்லா வந்திருக்கு படம். அதே மாதிரி டைரக்டர் சார், நான் கேட்ட மாதிரி நீங்க பண்ணிட்டீங்க. நீங்க கேட்டதை நான் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். நீங்க கேட்டதெல்லாம் அந்த ப்ரொடக்ஷன் சைட்ல பண்ணி கொடுத்துருக்கோன்னு நம்புறேன். இன்னொரு எனக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் என்னன்னா, இன்னைக்கு எல்லா விஷயத்தையும் எல்லாரும் சொல்லிட்டாங்க. ஸோ நான் திரும்ப அதுக்குள்ள உங்களுக்கு சொல்ல போறது இல்லை. பட் இந்த அலங்குன்ற வார்த்தை இருக்கு இல்லையா, இன்னைக்கு அந்த அலங்குன்ற வார்த்தை நிறைய பேருக்கு இதுக்கு முன்னாடி தெரியாது. பட் இன்னைக்கு அந்த வார்த்தை வந்து இன்னைக்கு தமிழ்நாடு ஃபுல்லா அலங்கு அப்படின்னு ஒரு விஷயம் உங்களுக்கு அர்த்தம் தெரியுமோ தெரியாதானா உங்க எல்லாருக்கிட்டையும் அது ரீச் ஆயிருக்குன்றதே எங்களுக்கு பெரிய சந்தோஷம். நான் டைரக்டர் கிட்ட கேட்டது வந்து நான் யோசிச்சிட்டேன், சரி அவர் தான் டைரக்டர், படம் பேர் வந்து அவங்க சஜஸ்ட் பண்ணுவாங்க, நம்ம போய் சொல்லக்கூடாது. ஏன்னா அவர் ஸ்கிரிப்ட்லேயே வந்து பாத்தீங்கன்னா வைல்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்கிரிப்ட் எழுதிட்டு வந்திருந்தாரு. ஐயோ இங்கிலீஷ்ல வைப்பாங்களா பேரை, நம்ம என்ன சொல்றது, நம்ம போய் இப்படி பண்ணுங்க அப்படி மாத்தி நம்ம கேட்கலாம். பட் அது அவங்களோட கதை தானே, நம்ம அதுல பெரிய சேஞ்சஸ் பண்ணக்கூடாதுன்னு. ஆனா என்கிட்ட அவர் வந்து சொல்றாரு, மேம் நான் வந்து தமிழ்ல தான் வைப்பேன் இந்த படத்தை, தமிழ் பேரு தான் நான் வைக்கணும்னு. எங்களுக்கு செம்ம சந்தோஷம் சார், தமிழ் பேர் தான் சார் எங்களுக்கு வேணும், தமிழ்ல வைங்க. இந்த அப்புறம் வந்து அலங்குன்ற வார்த்தையை வந்து தேடி இன்னைக்கு அது வச்சு இன்னைக்கு எல்லாருக்கும் ரீச் ஆயிருக்கு. அலங்குனா அது வந்து ஒரு போர் நாய், ராஜராஜ சோழன் காலத்துல இருந்த ஒரு போர் வார் டாக் அது. ஸோ அதுக்கு நிறைய அர்த்தங்கள் இருக்கு. இன்னைக்கு நாய் அப்படிங்கறதுனால அலங்குன்ற ஒரு அர்த்தம். ஸோ அந்த நேம் வந்து இன்னைக்கு எல்லா இடத்துலயும் ரீச் ஆயிருக்கு. அந்த வார்த்தை இன்னைக்கு எல்லார் மனசுலயும் இருக்குன்றது வந்து எங்களுக்கு ஒரு பெரிய பிளஸ் இந்த படம் மூலியமா. அதே மாதிரி இது ஒரு இந்த காஸ்ட் அண்ட் க்ரூ வந்து ரொம்ப எனக்கு ஒரு பிளெஸிங். ஒரு ப்ரொடக்ஷனா இதுல வந்து இந்த சண்டையோ இந்த ஈகோ அது எதுவுமே கிடையாது. அப்படியே ஏதாவது ஒரு மனஸ்தாபம் வந்தா கூட அன்னைக்கு நைட்டே இல்லை, நம்மளுக்கு என்ன முக்கியம், நம்மளுக்கு வந்து படம் தானே ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி அடுத்த நாள் வந்து அந்த அளவுக்கு ஒரு எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சப்போர்ட் கிடைச்சி ஃபர்ஸ்ட் படத்துக்கு இவ்வளவு பெரிய ஒரு சப்போர்ட்டிவான டீம். ஒருத்தருமே பெர்ஃபார்ம், காஸ்ட்ல பாத்தீங்கன்னா ஒருத்தருமே தனியா ஸ்கோர் பண்ணுவாங்க. நீங்க படம் பாத்தீங்கன்னா தெரியும், எல்லாருக்குமே பெர்ஃபார்ம் பண்றதுக்கான ஒரு ஸ்கோப் இருக்கு படத்துல. அதே மாதிரி ஒர்க் பண்ணுவாங்க எல்லாருமே. சரி நம்ம படம் தான் ஜெயிக்கணும், அட் எண்ட் என்ன முக்கியம், இதுதானே முக்கியம் சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து எந்த ஒரு பிரச்சனை இல்லாம எந்த ஒரு இது இல்லாம இவ்வளவு கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணி கொடுத்தது வந்து எனக்கு வந்து ஒரு பெரிய எனக்கு வரும். இந்த மாதிரி ஒரு டீம் கூட நான் ஃபர்ஸ்ட் படத்துல நான் ஒர்க் பண்றேன். அதுக்கப்புறமும் இவ்வளவு சப்போர்ட் இருக்கு, ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து இவ்வளவு சப்போர்ட் இருக்கிறது வந்து கனவு மாதிரி இருக்கு எனக்கு. நம்ம ஏதோ பண்றோம், இந்த பிரச்சனை அதெல்லாம் கிடையாது. ஸோ அதுக்கு வந்து ரொம்ப தேங்க்யூ அலுங்கு டீம். அவங்க அலுங்கு டீம் தான். ஸோ நான் வந்து அந்த டீம்ல ஒரு பார்ட்டா இருக்கிறதுல வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ இந்த படம் வந்து 27 டிசம்பர் வந்து ரிலீஸ் ஆகுது. இது நீங்க எல்லாம் கண்டிப்பா இந்த படத்துக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க. எல்லாரும் போய் தியேட்டர்ல இந்த படம் பாருங்க, நீங்க எடுத்துட்டு போங்க. நீங்க எல்லாம் என்கரேஜ் பண்ணாதான். ஏன்னா இன்னைக்கு சினிமால வந்து இந்த படத்துல ஒரு 300 பேர் 400 பேர் கிட்ட ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஒர்க் பண்ணவங்க எல்லாருமே கண்டிப்பா அடுத்து இப்ப ஸ்டேஜ்ல உட்காந்துருக்கவங்க எல்லாருமே வந்து இந்த மூவி நாங்க ஒன்னா ஒர்க் பண்றோமோ இல்ல தனித்தனியா ஒர்க் பண்றோமோ, பட் எல்லாருக்குமே ஒரு வாய்ப்பாக இருக்கும். நீங்க கொடுத்த சப்போர்ட்ல கண்டிப்பா அது பண்ணுவாங்க. ஸோ நீங்க உங்களோட என்கரேஜ்மெண்ட், உங்களோட ஒத்துழைப்பு வந்து எங்களுக்கு தேவை. இந்த 27 அதான் திரும்ப நான் அதே சொல்ல நினைக்கிறேன். பட் 27ஆம் தேதி இந்த படத்தை தியேட்டர்ல பாருங்க, பார்த்துட்டு இன்னைக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி. வாய்ப்பு கிடைக்கிறது காரணமா இருந்த குணாநிதி அவர்களுக்கு நன்றி. குணா ரொம்ப சினிமாவை பயங்கரமா நேசிப்பாரு. அதே மாதிரி வந்து கத்துக்கிறதுக்கும் ரொம்ப ஆர்வமுள்ள ஒரு நல்ல நண்பர் எனக்கு. நாங்கள் வந்து சினிமா பேசுவோம், அரசியல் பேசுவோம், சமூகம் சார்ந்து பேசுவோம். எல்லாத்துலேயுமே வந்து மாற்று கருத்துக்கள் இருந்தால் கூட அதை ரொம்ப பண்போட அவர் வந்து ரிசீவ் பண்ணிப்பார். இன்னொருத்தர் கூட அவரோட கேரக்டர் பற்றி சொன்னாங்க, ஒரு சிறந்த பண்பாளன்ட்டு. அது ரொம்ப உண்மை. அதுக்கப்புறம் தயாரிப்பாளர் சபரீஷ், அவர் தோழர்னு வாஞ்சியா கூப்பிடுறதே எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அப்புறம் சங்கமித்ரா, அவங்கள்ட்ட ஒரு பயங்கரமான ஒரு கெத்தான ஒரு பர்சனாலிட்டி இருக்கும். ஐ அட்மயர் யூ ஸோ மச். அண்ட் இன்னைக்கு நீங்கள்லாம் வந்து கூத்து கலைஞர்கள்னு தெரிஞ்சது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இந்த படத்தை வாழ்த்த வந்திருக்கும் தமிழரசனுக்கு நன்றி.
இந்த படத்துல செம்பன் வினோத் அவர்களுக்கு மனைவியா நடிச்சிருக்கேன். தீக்ஷான்னு ஒரு சின்ன குழந்தை எனக்கு மகளா நடிச்சிருக்காங்க. அவங்களும் ரொம்ப ஒரு சிறந்த பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. இசை அஜீஷ். நான் அந்த எல்லா பாடல்களும் திரும்ப கேட்டிருக்கேன். காளியம்மா சாங்கும் புலியாறு சாங்கும் எனக்கு வந்து ரொம்ப ஃபேவரட். அண்ட் பிஜிஎம் ஆல்சோ அந்த படத்தை வந்து அவ்வளோ அழகா எலிவேட் பண்ணியிருக்கு. ஸோ ரொம்ப நல்ல டெக்னீஷியன்ஸ் இந்த ஃபிலிம்ல இருக்காங்க. பாண்டிகுமார் சாரோட சினிமாட்டோகிராஃபி வந்து வேற லெவல்ல இருந்துச்சு. லொகேஷன்ஸ் முக்கியமா, ஏன்னா தமிழ்நாடு கேரளா பார்டர்னும் போது ரொம்ப அற்புதமான லொகேஷன்ஸை வந்து கண்டுபிடிச்சி உழைச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு ரொம்ப உழைச்சிருக்காங்க. அண்ட் ஷரத் ஆல்சோ இஸ் அ வண்டர்ஃபுல் ஆர்டிஸ்ட். இந்த படத்துல ரொம்ப முக்கியமான கேரக்டர்ஸ் பண்ணியிருக்கவங்க அஜய் அண்ட் இதயா. நிறைய அடி வாங்கியிருக்காங்க, அவ்வளோ அடி வாங்கியிருக்காங்க. பாவம் ரொம்ப உழைச்சிருக்காங்க. ஒரு நல்ல கதை வந்திருக்கு. அண்ட் ஸ்ரீரேகா மேம், வாட் அ பெர்ஃபார்மன்ஸ். ஸோ இந்த படம் வந்து பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாகவும் சரி, டெக்னிக்கலாகவும் சரி, ஒரு ஹார்ட் வார்மிங் டேலாவும் சரி, இது வந்து ரொம்ப நல்ல படமா இருக்கும். அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான கதாபாத்திரத்துல காளி, ஐயோ அந்த அந்த அதனுடைய சார் மிஷ்கின் சார் சொன்ன மாதிரி அந்த கண்ணு, அதனுடைய எக்ஸ்பிரஷன்ஸ் எப்படி கொண்டு வந்தாங்கன்னு தெரியல. ஹேட்ஸ் ஆஃப் டு யூ ஆல்சோ சார். அண்ட் ஃபைனலி மை டியர் டைரக்டர் சக்திவேல் சார். இப்படி ஒரு இயக்குனர் இருக்க முடியுமான்னு நான் வந்து ஸ்பாட்ல பார்த்துருக்கேன். ஹில் பி வெரி சைலண்ட், வெரி சைலண்ட். அவர் பேச மாட்டார், அவர் படம் தான் பேசும். கண்டிப்பா இந்த படத்தை பத்தி நீங்க எல்லாம் பேசுவீங்கன்னு நான் நம்புறேன். இங்க வந்து சப்போர்ட் பண்ணதுக்கு நன்றி. இந்த படத்தை பார்த்து நீங்க வந்து இதை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு உங்களுடைய சப்போர்ட் ரொம்ப தேவை. வந்து இருக்கக்கூடிய பிரஸ் அண்ட் மீடியா எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. வாய்ப்பு கொடுத்ததுக்கும் நன்றி. ஒரு கொற்றாவை நான் ஃபாஸ்டா சொல்லிடுறேன், ரொம்ப டைம் ஆயிடுச்சு. மியூசிக் டைரக்டர் அஜீஷ் ப்ரோ, என்னுடைய தங்கை சங்கமித்ரா சௌமியா அன்புமணி அவர்கள், தமிழ் இயக்குனர் லப்பர் பந்தோட இயக்குனர் அருண் மிஸ்ரா சார், ப்ரொடியூசர் சார். சார் கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் யுவர் அப்கமிங் மூவி. விக்ரம் சார் வச்சு படம் பண்றாரு, இன்னைக்கு தான் அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு. ஆல் தி பெஸ்ட் சார். அப்பானி சார் ப்ரோ, டிஓபி பாண்டிகுமார் சார், ஸ்டண்ட் மாஸ்டர் தினேஷ் காசி சார், அஜய், என்னுடைய தம்பியுடையான் படைக்கஞ்சான்னு சொல்லுவாங்க, அது உண்மை. என்னுடைய சகோதரர் சபரீஷ் அவர்கள், ஆர்ட் டைரக்டர் ஆனந்த் சார், எங்க அம்மா ஸ்ரீரேகா, எல்லாத்தையும் தாண்டி எங்களுடைய இயக்குனர் சக்திவேல், எஸ்பி சக்திவேல் அவர்கள். செல்ஃபி வந்து கலைப்பதி தானு சாரால பண்ணோம். தானு சார் இல்லைன்னா இந்த மேடை கிடையாது. நான் எப்பயுமே சொல்றதுதான். அந்த சின்ன படத்தை எங்களை கொண்டு போய் பொசிஷன் பண்ணி ஒரு தயாரிப்பாளராக என்னுடைய தம்பியை ஒரு திரைத்துறை ஒரு சின்ன நடிகரா எனக்கு ஒரு அறிமுகம் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு தெரியல, கதை கேட்டுக்கிட்டு இருந்தோம். அப்போ தாஸ் ராமசாமி டோரா இயக்குனர் அவர்கள் வந்து, தம்பி நீ நிறைய கதை கேட்கற, சும்மா இந்த கதையை கேளு அப்படின்னாரு. அப்பதான் சக்திவேல் சார் வந்து எனக்கு இந்த கதை சொன்னாரு. சொன்ன உடனே நான் பயங்கரமா என்கேஜ் ஆயிட்டேன். ஆனா இந்த படம் பண்ணணும்னா ஒரு குறிப்பிட்ட பொருட்செலவாகும். இந்த விஷயம் வந்து ப்ரொடியூசர்ஸ்க்கு தேவை. எப்பயுமே புதுமுகங்கள் பண்ணாதான் ஒர்க் அவுட் ஆகும், பெரிய ஸ்டார் பண்ணா ஒர்க் அவுட் ஆகாது. கரெக்டா? ஸோ இது எப்படி நான் கன்வின்ஸ் பண்றதுன்னா, எங்க போனாலும் நியூ ஃபேஸ் ஆப்பா அப்படின்வாங்க, அறிமுகமா இது பிசினஸ் ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, நான் இந்த கதையை வந்து என்னுடைய தங்கை வந்து சின்ன வயசுலயே நாங்க வந்து நிறைய கூத்து, நீங்க பார்த்துருப்பீங்க, எங்களுடைய கூத்து கலைஞர் அவர்கள் எல்லாரும் வந்து இங்க உங்களுக்கு அறிமுகம் பண்ணோம். அது எங்களுக்கு பெரிய ஆசை. ஐயா ஏழுமலை ஐயா அவர்களுடைய கூத்துப்பட்டறையில தெருக்கூத்துல தான் நாங்க வந்து நடிப்பு பயின்று வந்தோம். ஸோ உங்ககிட்ட உங்க முன்னாடி அவங்களை கொண்டு வந்து நிறுத்தணும் அப்படின்றது தான். ஏழுமலை ஐயா அவர்கள் இல்லை, அவங்களுடைய மகன்கள் தான் இவங்க 2 பேரும். ஸோ நீங்க உங்க முன்னாடி காட்டணுன்ற ஒரு ஆசை இன்னைக்கு நடந்துருச்சு. தங்கச்சி கிட்ட இந்த மாதிரி ஒரு கதை கேட்டேன் அப்படின்னு சொல்லி போன்லயே சொல்றேன். சொன்ன உடனே அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு, தம்பி சபரீஷ்க்கும் ரொம்ப பிடிச்சிருச்சு. 3 பேரும் டிஸ்கஸ் பண்றோம். எங்களுக்கு தெரியும் இது பெரிய ரிஸ்க் அப்படின்ட்டு. ஏன்னா நம்ம தானு சார் கிட்டதான் நம்ம கத்துக்கிட்டு வந்திருக்கோம். பட் இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு கதையை எடுக்கிறதுல தான் ஒரு சேலஞ்ச் இருக்குன்னு தயாரிப்பாளர்கள் ஃபீல் பண்ணாங்க. எனக்கும் நடிக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் தமிழ்நாட்டில இருந்து கேரளாக்கு போறாங்க, அங்க அவங்க படுற கஷ்டம், இந்த மாதிரி வாழ்க்கையை நான் டே டு டே லைஃப் நான் பார்த்தது கிடையாது. ஸோ இதை வந்து இயக்குனர் சொல்லும் போது எனக்கு அதை ஒரு சேலஞ்சா எடுத்து பண்ணணும்னு பண்ணோம். டெஃபினட்டா ரொம்ப நல்லா வந்திருக்கு. இது நாங்க 3 பேர் மட்டும் யோசிச்சது, அடுத்தது டீமா எல்லாரும் சேர்ந்து ஒரு மேஜிக் மாதிரி அமைஞ்சது. எல்லாமே எப்படி சொல்றது, எல்லாமே அமைஞ்சு கடைசியில சக்திவேல் அண்ணா அவருடைய நான் ரிலீஸ் பண்ணி தரேன்னு சொல்லி அந்த படம் போய் இன்னைக்கு போய் சூப்பர் ஸ்டார் வரைக்கும் போய் அவர் போய் அந்த டீசரை பார்க்கும்போது எங்களுக்கு அவ்வளவு பெரிய ஒரு அங்கீகாரமா அதை நாங்க நினைக்கிறோம். சார் பார்த்துட்டு ட்ரெய்லர் பார்த்த உடனே டெஃபினட் ஹிட், சக்திவேல் டெஃபினட் ஹிட் அப்படின்னாரு. அது வந்து அன்னைக்கு ஃபுல்லா ஒரு தூங்கவே இல்லை. ட்ரெய்லர்ல எங்களால ஒரு 2 நிமிஷம் உங்களை வந்து என்கேஜ் பண்ண முடிஞ்சது. நிச்சயமா படத்துலையும் அவர் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். அண்ட் அழகு திரைப்படம், இந்த படம்
நாங்கள் பண்ணிட்டோம். 27ஆம் தேதி திரையரங்குல வருது. நீங்க பார்த்த உங்களுக்கு முன்னாடி உங்களுக்கு முதல்ல ஃபர்ஸ்ட் ஷோ வந்து நீங்க தான் பார்ப்பீங்க. நீங்க பார்த்துட்டு உங்களுடைய உண்மையான விமர்சனங்கள் நீங்க வைங்க, அதை நாங்கள் கத்துக்கிட்டு அடுத்த படத்துல நாங்கள் எங்களை மெழுகேற்றிக்கிறோம். எல்லாம் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். சக்திகள் எல்லாமே சொல்லி எனக்கு கூட இப்போ நடிச்ச இதயகுமார் அப்புறம் அஜய், இவங்க 2 பேரும் எங்க கூட படம் ஃபுல்லா வருவாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. இவங்க ஒரு பேர் மாஸ்டர் அஜய். நான் கூட 18 இயர்ஸ்க்கு கீழே இருந்ததுனால மாஸ்டர் ஒரு மாஸ்டர் படத்துல நடிச்சிருக்காரு, அதுதான் மாஸ்டர் அஜய் அப்படின்ட்டு. ஆனா நிச்சயமா அலங்கு படம் வந்த அப்புறம் அலங்கு அஜய், அலங்கு இதயகுமார், அலங்கு ஸ்ரீரேகாமா, அலங்கு கொற்றவைன்னு ஒரு பேர் வரும்ன்ற ஒரு ஆசை. அலங்கு குணாநிதியும் வரணும் அப்படின்ட்டு. ஸோ அடுத்து தினேஷ் காசி மாஸ்டர் முடிஞ்ச அளவுக்கு கதையை சொல்லாம இங்க பேசிட்டாரு. ஆனா அடி எனக்கும் அப்பானி சரத்துக்கும் அடி வாங்கின அடி எங்களுக்கு தான் தெரியும். அந்த மாதிரி இப்போ வரைக்கும் எனக்கு ஒரு பேக் பெயின் இருக்கும். இந்த படத்தால அதை நான் ஒரு விழுப்புண்ணா வச்சுக்கிறேன் மாஸ்டர். அப்புறம் இங்க பேசிட்டு போன மிஷ்கின் சார் அவர்களுக்கு ரொம்ப நன்றி. நாங்க கேட்ட உடனே எங்களுக்கு நேரம் ஒதுக்கி வந்து பார்த்தாரு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்களுக்கு நாங்க நன்றி கடன்பட்டிருக்கோம். நம்ம சிவகார்த்திகேயன் சார் வந்து படத்தை பாராட்டி ட்ரெய்லரை பாராட்டி சொல்லியிருக்காரு. சீமான் அண்ணன் எப்பயுமே போன்ல வந்து குணா தம்பி சண்முகம் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. குணா சண்முகம் சொன்னா படம் நல்லா வந்திருக்குன்னு பாசிட்டிவ் ஐயோ அண்ணன் வாய்ஸ் போடுறாருன்ட்டு ரெகுலரா 2 நாளைக்கு முன்னாடி கூட பிரஸ் நோட்ல எங்களை வாழ்த்தி இந்த படம் நல்லா வரணும்னு வாழ்த்திருக்காரு. சீமான் அண்ணன் அவர்களுக்கு எங்களுடைய மிகப்பெரிய நன்றி. தெருக்கூத்துல ஆரம்பிச்சது சின்னதாக நடிச்சோம். அடுத்தது ஒரு சின்ன டிராமா பிளேல நடிச்சேன். அப்புறம் ஒரு தியேட்டர் பண்ணேன். அப்புறம் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணேன். அப்புறம் ஒரு ஃபீச்சர் ஃபிலிம் சின்ன கதாபாத்திரம் பண்ணேன். இன்னைக்கு ஒரு கதையின் நாயகனா அலங்குன்ற ஒரு படத்துல நடிச்சு இது ஒரு பெரிய இது அமைப்பிற்கும் முக்கிய காரணம் வந்து எங்களுடைய ஐயா மருத்துவர் ஐயா ராமதாஸ் ஐயா அவர்கள் தான். அது நான் சொல்லலைன்னா அது தப்பா இருக்கும். இந்த பிரஸ் நீங்க வந்து பொலிட்டிக்கலா பேசக்கூடாதுன்னு ஒன்று இருக்கு. பட் இருந்தாலும் எங்களுடைய தைலாபுர தோட்டத்துல நாங்க இந்த கலைகள்லாம் ஊக்கப்படுத்தி எங்களை இன்னைக்கு நாங்க இந்த அளவுக்கு ஆர்வமா வந்திருக்கோம்னா அதுக்கு காரணம் ஐயா தான். அப்புறம் சங்கமித்ரா அவர்களுடைய பெற்றோர் எங்களை ரொம்ப சப்போர்ட் பண்ற எங்களுடைய டாக்டர் அன்புமணி அவர்களுக்கும் முனைவர் சௌமியா அன்புமணி அவர்களுக்கும் என்னை பெற்றெடுத்த தாய்க்கும் தந்தைக்கும், அப்பா இங்க வந்திருக்காரு, தாய்க்கும் தந்தைக்கும் என்னுடைய மனைவி எல்லாருக்குமே இது ஒரு நன்றியா டக்குன்னு சொல்லணும்னா தப்பாயிடும். அண்ட் யாரையா விட்டுட்டோன்னா கூட அது ஒரு பதட்டத்துல தான் விடுறேன், மற்றபடி மறந்து இல்லை. என்னன்னா ஒரு அனாட்டமியில ஒரு போஸ்ட்மார்ட்டமோ ஒரு முதல் பிரசவமோ நான் மருத்துவராக இருக்கிறதுனால அங்கெல்லாம் இல்லாத பதட்டம் ஒரு படத்துல ஒரு கதையின் நாயகனா நடிச்சு இப்போ உங்ககிட்ட காட்டும்போது ஒரு பெரிய பதட்டம் இருக்கு. அந்த பதட்டத்துல நான் சில பேரை விட்டுருப்பேன். மற்றபடி நீங்கள் அனைவரும் இதை சப்போர்ட் பண்ணணும். இந்த அலங்கு படத்தை நீங்க வெற்றி படமா நீங்க இந்த சினிமாவை நீங்க பார்த்து நீங்க கொண்டு நிச்சயமா உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புறேன். டிசம்பர் 27 படத்தின் திரைப்படம் வந்து உலகம் ஃபுல்லா சக்தி என்ன பார்த்துப்பாரு. ஆனா அதுக்கு முன்னாடி முதல்ல உங்களுக்கு காட்டிடுவோம், நீங்க பார்த்து எழுதிடுவீங்க. ஸோ ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கும். சார் குமரேசன் சார் அவர்களுக்கு ரொம்ப நன்றி இந்த நிகழ்ச்சி எல்லாருமே. அப்புறம் அபிஷேக் பயங்கரமா சப்போர்ட் பண்ணுவாரு. சீக்கிரம் ஒர்க் பண்ணுவோம். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். அப்புறம் எல்லாருக்கும் நன்றி. தயாரிப்பாளர்களுக்கு, இயக்குனருக்கு, கூட நடித்த நடிகர் எல்லாருக்குமே நன்றி. உங்களுக்கு ஒரு பெரிய நன்றி. நிறைய பேசணும் இந்த படத்தில் அப்படின்ட்டு நான் ப்ரிப்பேர்லாம் பண்ணி வச்சுருந்தேன். ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் இடையில ஒரு படப்பிடிப்பு நடுவில் அனுமதி வர வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு. சாலிகிராமத்துலாம் ஷூட்டிங் நடந்துகிட்டு இருக்கு. நான் 8 மணிக்கு வந்துடுவேன்னு சொன்னேன். அநேகமாக ஷார்ட் ரெடியாக இருக்கும். போனோடனே போய் உள்ளே பூந்து நடிக்கிறேன் கேமராக்குள்ளே. இந்த படத்தில் எனக்கு என்னோடய கதாபாத்திரம் வந்து நான் ஹீரோவோட தாய்மாமனாக நடிச்சிருக்கேன். படத்துக்குள்ளே ரொம்ப முக்கியமான கதாபாத்திரம். அப்புறம் இந்த கதை இயக்குனர் சக்திகள் வந்து எனக்கு அவர் படம் பண்ணுறதுக்கு முன்னாடிலேருந்தே தெரியும். ஒரு படம் வந்து ஆக்சுவலாக டிஸ்ட்ரிபியூஷனுக்கு ஒர்க் பண்ணியிருந்தார். அப்போ இருந்து எனக்கு அவரை தெரியும். அதனால் எல்லா படத்துலையுமே கூப்பிட்டார். பயணங்கள் கவனிக்கும் ஒரு ரோல் கூப்பிட்டுருந்தாரு. அப்போ வந்து சூழ்நிலையால் அதை பண்ண முடியல. இதில் வந்து முக்கியமான ஒரு ரோல் அவரோட ஒர்க் பண்ணதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இந்த கண்டென்ட்டுக்குள்ளே இருக்கிறது எனக்கு நிறைய ரிலேட் பண்ணிக்க முடியாத நிறைய சம்பவம் இருக்குது. அதெல்லாம் வெளியில் சொல்லலாமா இல்லையான்னு ரொம்ப நாள் ஒரு யோசனை. ஏன்னா இது மிஷ்கின் சாரே பேசும்போது நிறையா கொஞ்சம் இது மனிதர்கள் அப்படிலாம் மாற்றி பேச வேண்டிய சூழ்நிலை இருக்குது. ஏன்னா நமக்கு அந்த டைம் வந்து கரெக்டாக இல்லையான்னு இன்னும் புரியல. இது புது வழியில் மைக்கில் பேசலாமான்னு வேறு தெரியல. அப்புறம் அவர் சொன்னதுக்கப்புறம் எனக்கு என் வாழ்க்கையில் நடந்த ஒரு கதையை சொல்லிடலான்னு நான் முடிவு பண்ணிட்டேன். நான் எப்படியும் மாட்டேன், நாங்கள் 2 பேரும் சேர்ந்து மாட்டிக்கிறோம் அப்படின்ட்டு தான். ஏன்னா அவருக்கு நடந்த மாதிரி என் வாழ்க்கையில் நடந்தால் சின்ன பையன்
எங்கள் ஊரில் ஒரு நாய் இருந்தது, எனக்கு அப்படி சொல்லி தான் பழக்கம். ஆனால் அதுக்கு ஒரு பேர் வச்சுருந்தோம், கருப்பு. அதுக்கு பேர் அது ஃபுல் பிளாக்ல இருக்கும், இருட்டிலலாம் இருந்தால் தெரியவே தெரியாது. அது வந்து எங்கள் பெரியப்பா வீட்டில் இருந்துச்சு. எங்கள் அப்பாவுக்கு வந்து நாய் வளர்க்குறது பிடிக்காது. ஏன்னா அது வந்து ஒரு நாள் என்னைக்கா இருந்தாலும் ஒரு நாள் நம்ம இருக்கும்போது அது நம்மகிட்ட விட்டு பிரிஞ்சு போவோம். அதனால அந்த சோகத்தெல்லாம் நம்மளால் தாங்க முடியாதுன்ட்டு அவர் வந்து அது மேலே விருப்பப்பட மாட்டார். நாய் வளர்க்குறது எங்கள் அப்பாவுக்கு பிடிக்கவே பிடிக்காதனால எங்கள் வீட்டில் நாய் வளர்க்கலாம். எனக்கு நாய் வந்து பர்சனலாக பிடிக்கும். அப்போ இது எங்கள் பெரியப்பா, எங்கள் ஊரில் ஒரு முறையில் பெரியப்பா இருக்கிற வீட்டில் இருக்கிற அது வந்து அது என்னமோ தெரியல, என் மேலே பயங்கரமான பாசம். அதுக்கு நல்லா வளர்ந்துச்சு. ஒரு 10 வயசுக்கு மேலே இருக்கும். அதுக்கு நல்ல ஒரு முதிர்ச்சியான ஒரு இதில் பருவத்தில் இருக்கும்போது அதே மாதிரி அதுக்கு மனநலம் பாதிக்கப்பட்டுருச்சு. இப்போ என்னன்னா, அது வேற யாருமே அதை நெருங்கவே முடியல. கிட்டத்தட்ட ஊரில் ஒரு 10-13 பேரை கடிச்சிச்சு. இப்போ ஒட்டுமொத்த ஊரும் அந்த நாய்க்கு எதிராக திரண்டு நிற்கிது, இந்த நாயை கொன்னே ஆகணும் அப்படின்ட்டு. இப்போ என்னன்னா, அவங்க வீட்டில் இருக்கிறவங்க கூட அந்த நாயை நெருங்க முடியல, ஏன்னா கடிக்க வருது, யார் போனாலும் கடிக்க வருது. இப்போ அவங்க வீட்டில் ஒப்புதல் வாங்கிட்டாங்க. சரி, இதை நாங்கள் வந்து இதான் என்ன சொல்கிறது, மக்களை காப்பாற்றுறதுக்காக இதை கொல்ல போகிறோம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. ஏன்னா அப்போல்லாம் வேற இந்த மாதிரி ஊசி போட்டு அது மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கெல்லாம் அப்போல்லாம் இல்லை. எங்கள் ஊரில் கிராமத்துலலாம் அந்த வசதியெல்லாம் இல்லை. நான் ரொம்ப ஒரு 10-12 வயசில் இருக்கும்போது. அப்போது என்ன மட்டும் அது கடிக்கவே இல்லை, என்னை மட்டும் அது ஃப்ரெண்ட்லியாகவே வச்சுருக்கு. எனக்கு அது புரியவே இல்லை. இப்போ என்னன்னா, மொத்த ஊரும் சேர்ந்துக்கிட்டு என் மேலே ஒரு கோரிக்கை வைக்குது. கோரிக்கைன்ற ஒரு நிர்பந்தம். நாங்கள் வந்து ஒரு எலி பாசாங்கத்தை வந்து தருவோம், அது நீ கொடுத்தா தான் சாப்பிடும், அதனால் நீ தான் கொடுக்கணுன்ட்டாங்க. இப்போ வந்து இட்லியில் வெட்டி அதுக்குள்ளே வச்சு எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு பதட்டமாக இருக்குது. நான் தான் கொடுத்து ஆகணும், ஏன்னா வேறு யாரும் கிட்ட போக முடியாது. நான் வந்து வேறு வழியே இல்லை, கொடுத்துட்டேன். அது ஒரு பெரிய ஊர் மொத்தமாக சேர்ந்து ஒரு கலவரம் ரேஞ்சுக்கு செயல்படுறாங்க. எல்லாரும் வீட்டுக்குள்ளே இருக்காங்க. அப்புறம் வந்து மாடு குடிக்கிறதுக்காக வச்சிருக்கிற தண்ணியெல்லாம் வந்து மூடி போட்டு மூடுறாங்க. ஒரு பரபரப்பாக இயங்குது. இது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இப்படி ஃபுல்லாக அலர்ட் ஆகுது ஊரே. எனக்கு இது ஏன்னு தெரியாது. அப்புறம் தான் சொன்னாங்க, இந்த எலி பாசனம் சாப்பிட்டுருச்சுன்னா தண்ணியை குடிச்சா பொழைச்சிக்குமா, அதனால தண்ணி குடிக்க விடாமல் இருக்குது. ஊருக்குள்ளே எங்கெல்லாம் பொதுவான இடத்துல தண்ணி திறந்துருக்கு எல்லா இடத்தையும் க்ளோஸ் பண்ணி இப்போ அலர்ட்டை கையில் கட்டையோட அங்கங்கே தெருமுகளை எல்லாம் நிற்கிறாங்க. இப்போ இது யதார்த்தமாக என்னை பார்க்க வருது. இப்போ இந்த இட்லி நான் வச்சு கொடுத்துட்டாங்க, நான் கொடுக்கணும், வேறு வழி இல்லை, கொடுத்துட்டேன். சாப்பிட்டுருச்சு. இப்போ என்னென்னா, இவங்க எல்லா இடத்துலையும் நிற்கிறாங்க, அது இங்கேயும் போக முடியாது. அது சாப்பிட்டுட்டு என்ன ஒரு பார்வை பார்த்துருச்சு. என்னால் அதை கடக்கவே முடியல. நான் கொஞ்சம் எமோஷனல் வேறு. அப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா, எல்லா இடத்துக்கும் ஏமாற்றி தப்பிச்சு ஓடிட்டான். ஊருக்கு வெளியில் ஊத்துன்னு ஒரு குட்டை இருக்கும், அந்த குட்டையில் போய் தண்ணியை குடிச்சிட்டான், தப்பிச்சிட்டான். இப்போ ஆனாலும் ஊர் இதுக்கு எதிராகவே தான் நிற்கிது. ஆனால் எனக்கு என்னென்னா, நல்ல வேளை என் கையால் அது சாகலை. அப்படி திரும்பவும் அந்த ஆப்ளிகேஷனுக்கே வந்தாங்க. இனிமேல் அதை செய்ய மாட்டேன்னு சொல்லி எங்கள் வீட்டிலலாம் வர என்னை திட்டினாங்க. அது எவ்வளோ பெரிய பாவம் தெரியுமா? எனக்கு தெரியாது இது தண்ணி குடிச்சா பொழைச்சிக்கொன்றது. இதெல்லாம் இவ்வளோ திட்டம் போட்டு நீ கொண்டு போய் வச்சுருக்கேன்னா எனக்கு தெரியாது. அவங்க கொடுக்க சொன்னாங்க, நான் தான் கொடுத்து ஆகணுன்ற இடத்துல வந்ததுனால நான் கொடுத்துட்டேன் அப்படின்னு சத்தம் போட்டாங்க. இனிமேல் நான் பண்ணக்கூடாது, அது பெரிய பாவம் அப்படின்னு சொன்னதால நான் பண்ணல. அப்புறம் அந்த ஒட்டுமொத்த ஊரும் ஒன்று திரண்டு எப்படிலாம் முடியுமோ அப்படிலாம் ஒரு திட்டமிட்டு அதை பிடிச்சி கடைசியில் தூக்கில் ஏற்றினாங்க. ஊரில் வந்து மாட்டு வண்டியில் தூக்கில் ஏற்றுவாங்க. அதை கூட எனக்கு விளக்கமாக சொல்கிறது பதட்டமாக தான் இருக்குது. சாதாரணமாக மாட்டு வண்டியில் சுருக்கு போட்டு கட்டி வச்சுருவாங்க, அந்த மோக்கால்னா அந்த மாடு கட்டுற இடத்துல கட்டி வச்சுருவாங்க. அப்புறமா பின்பக்கமாக இருந்த வண்டியை வாரிடுவாங்க, அந்த மோக்கால் அப்படி தூக்கிடும், அது துடிச்சு செத்துரும். இப்போ என்னென்னா, ஊருக்கு எல்லா மக்களையும் காப்பாற்றிட்டோம், ஒரு வெறிநாய் கடியிலேருந்து எல்லாரையும் காப்பாற்றிட்டோம்னு ஒன்று இருக்குது. ஆனால் இந்த நாய் செத்துருச்சு. இந்த சூழ்நிலையில் யார் பக்கம் நிற்கிறதுன்றது எனக்கு அப்போவே தெரியல எனக்கு. அது மாதிரி இந்த படத்துக்குள்ள ஒரு பதட்டம். நான் நடித்த போதுலாம் பெருசாக அதுக்குள்ளே எனக்கு கதை தெரியும், எனக்கு தான் விஷுவல். நான் படம் ஃபுல்லாக பார்த்துட்டேன். அப்புறம் பார்த்தோடனே எனக்கு அந்த பதட்டம் அதுக்குள்ளே தொட்டுருச்சு எனக்கு. அது மாதிரி நிறைய பேருக்கு அனுபவம் இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் நிறைய பேசணும் நாங்கள். அப்புறம் ரொம்ப சீரியஸாக போய்ட்டு கேரளாவில் ஷூட்டிங்லாம் நடக்கும்போது ரொம்ப ஜாலியாக இருக்கும். வெளியில், அதாவது ஷூட் முடிச்சதுக்கப்புறம் ஹோட்டல் ரூம்லாம் வந்துட்டு ஒரு நாள் வந்து எல்லோரும் கதவை சாத்திட்டு பிரியாணி பண்ணோம், வேறு ஒன்றும் இல்லை.
ஏன்னா ஒரு 10-15 நாள் ஆச்சு நான் கொஞ்சம் ஒரு சாப்பாட்டு பிரியார். நான் எப்போ என் வண்டியில் கிச்சன் வந்து காரில் டிக்கியில் இருக்கும். எல்லாமே ஒரு மினிமைஸாக அப்படி வச்சுருப்பேன். ஆனால் ஒரு குக்கர் மட்டும் பெருசாக இருக்கும். ஒரு 10 பேர் வந்தால் சேர்ந்து சாப்பிட்ற மாதிரி அந்த மாதிரியான ஒரு குக்கரை அந்த ஹோட்டல்காரங்களுக்கே தெரியாமல் கடத்தி கொண்டு போய் உள்ளே வச்சு கதவை சாத்திட்டு முழு பிரியாணி உள்ளே வச்சு செஞ்சுட்டு திருப்தியாக அன்றைக்கி நைட்டு சாப்பிட்டோம். ஸோ அந்த மாதிரியான நிறைய அனுபவம் இருக்குது படத்துக்குள்ளே வேலை செய்யும்போது இருந்த அனுபவம். எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இன்னும் நிறைய பேசுகிறதுக்கு இருந்துச்சு, ஆனாலும் எனக்கு டைம் இல்லை. ரொம்ப ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் தனித்தனியாக பேசுறதுக்கும் எனக்கு நேரம் இல்லை. ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.